ஐடியா, கடவுளுடைய திட்டம் கொஞ்சம் அல்ல, அதிகம். ஆமென். தவறான செய்தி செய்வனையை விட மோசமானது. அம்புடு கிறிஸ்தவங்களும் பாருங்க, வியாதியிலையும் தரித்திரத்திலையும் இல்லாமையிலையும் ஒரு பெரிய நிறைவே இல்லாமல் ஏன் வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு போதிக்கப்பட்டிருக்குது. கொஞ்சத்திலே நீ இரி அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்குது. பவுல் சொல்றாரு, பவுலுக்கே சில பேர் போதிச்சிருக்கிறாங்க பாருங்க. பிலிப்பியர் பாருங்க, பிலிப்பியர் 4 பாருங்க. அவர் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன்றார். யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலையே மண்டையை கழுவுது கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம்ன்றீங்களா? அங்கே பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதனை மிக அவசியம். சொல்லுங்க, போதனை உங்கள் சாதனையை அல்லது உங்கள் வேதனையை முடிவு செய்யும். ஆமாம், நீங்கள் கேட்க போகிற போதனை ஒன்று உங்களை சாதனையாக மாற்றும், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் இருந்தால் உங்கள் சர்ச்சைக்கே வந்துடுவேன், தூரத்தில் இருக்கு அப்படின்ட்டு. தூரம் பக்கம்ன்றது கிடையாது, எது கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அங்கே பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்க. இப்படி போதிச்சு வச்சாங்க. எப்படி இருந்தான்னு ஏதோ இரி, உசுரோடு இருந்தா சரி அப்படின்னு டீச் பண்ணி உள்ள மண்டைக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறாங்க. கடவுளுடைய ஐடியா, கடவுளுடைய திட்டம் கொஞ்சம் அல்ல, அதிகம். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதிகம். சொல்லுங்க, Lord enlarge my territories. ஆமென். இந்த வருஷம் பெரிய ஜெபங்களை செய்யுங்கள், பெரிய எதிர்பார்ப்போடு துவங்குங்கள், பெரிய கனவுகளை உங்களுக்கு முன்பாக வையுங்கள், பெரிய திட்டங்களை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். Don't follow the teaching of poverty or small. பவுலுக்கே மண்டையை ஊத்த வந்திருக்கிறாங்க. அப்புறம் தான் கீழே எல்லாம் அவர் எழுதுறார், நான் நிறைவா இருக்கிறேன், எனக்கு குறைவே இல்லை. நான் நிறைவா இருக்கிற மாதிரி ஜனங்களை பார்த்து அவர் பேசுறாரு, நீங்களும் நிறைவா இருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்களும் நிறைஞ்சிருங்கன்ற. குறைஞ்சிருங்களா நிறைஞ்சிருங்களா? என்னங்க உங்க பைபிள் என்ன சொல்லுது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நிறைவும் இல்லையா, ஒரு நன்மையும். இப்படி பேசலாமா சார்? ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் நம்பலைன்னா பைபிளே நம்ப முடியாது. நீங்கள் அதிகத்தை நம்பாத ஆள்னா இந்த ஆண்டவரே உங்களுக்கு தேவையில்லை. ஏன் பெருசா யோசிங்க, ஏன் பெருசா திட்டமிடுங்க, ஏன் பெருசா உங்க லக்குகள் இருக்கட்டும், உங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா, உங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். மாபாரா சாச்சா லாப்ர ஹேண்டலா பிரேக்கெட்டே லே பஹா சாச்சா லா பிரேக்கெட்டே. ஆமென்.